யாருடா நீ என் ஃபீல்டில் என்னடா பண்ணுறதுன்னு பார்க்காதீங்க. தம்பிக்கு கொஞ்ச நாள் வாழ்க்கை சிக்கல், அதனால வீடியோ போடல. இப்போ திரும்ப வந்துட்டேன் காய்ஸ். ஸோ வெல்கம் டு டே 1 ஆஃப் மை பீக் வீக். 5 மாதம் முன்னாடி 72 kg பாடி வெயிட்ல கட் பண்ண ஆரம்பிச்சேன்னா இப்போ 5 மாதம் கழிச்சு 62 kg பாடி வெயிட் வித் குட் மசில் மாஸ் அண்ட் லோ ஃபேட் பர்சன்டேஜோட இருக்கேன். பீக் வீக்கோட ஃபர்ஸ்ட் நாளே நல்லா ஒரு அமைதியான மைண்ட் செட்டோட ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்முக்கு போன உடனே ஒரு 25 மினிட்ஸ் ட்ரெட்மில்ல ஃபாஸ்டட் கார்டியோ பண்ணிட்டேன். இவங்க 2 பேர் தான் என்னோட ஜிம் பார்ட்னர்ஸ். இவங்க வந்த உடனே ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் அவுட் பிளான் பண்றோம்னு சொல்லிட்டு இவன் மேல அவன் மேல இருக்கிற வன்மத்தை கொட்டி தீப்போம். ஜிம்ல டெய்லி ஒர்க் அவுட் பண்றோமோ இல்லையோ, ஆனா நல்லா ஃபன் பண்ணுவோம். பீக் வீக்ல எனர்ஜி ரொம்ப டவுனாக இருக்கும். ஸோ நண்பனோட ஒரே ஒரு ஸ்கூப் ப்ரீ ஒர்க் அவுட் இருந்தது, அதை நானே ஆட்டையை போட்டேன். சரி, இப்போ பீக் வீக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாடி பில்டர்ஸ் அவங்களோட காம்படிஷனில் நல்லா ஷார்ப் அண்ட் பெஸ்ட் லுக் கொண்டு போகிறதுக்கு பீக் வீக்கில் போவாங்க. அப்போ நான் காம்படிஷன் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. என் பாடியோட பொட்டென்ஷியல் செக் பண்ண தான் இதை பண்ணுறேன். பீக் வீக்கோட ஃபஸ்ட்டு 3-4 டேஸ் நம்ம கார்ப்ஸை நல்லா லோ பண்ணிப்போம். அப்புறம் வாட்டர் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 to 8 லிட்டர்ஸ் எடுத்துப்போம். இதனால நம்ம பாடியில் இருக்க வாட்டரை நம்ம பாடி ஃப்ளஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஜிம்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ்க்கு சப்பாத்தியும் ப்ரோட்டீனுக்கு ஹோல் எக்ஸ் அண்ட் வெஜ்ஜிஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம புல்லட் பாண்டியை எடுத்துட்டு நண்பனை கூப்பிட்டுட்டு இன்னொரு நண்பனோட அண்ணனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டேன். ஒரு மனுஷனோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணணும்னா இவங்க கூட சுற்றணும். டயட்டில் இருக்கான்னு கூட பார்க்காம அடித்து நவுத்துறானுங்க. என்கேஜ்மெண்ட்டில் இந்த சைட் டிஷ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னை வாங்கி வச்சுக்க சொன்னாங்க. அப்புறம் ஒன்றொன்னா உருவி தின்னாங்க. இந்த பீக் வீக்கில் எனக்கு இருக்க ஒரே வேலை தண்ணியை குடிச்சிட்டே இருக்கணும், நிற்காமல் குடிக்கணும். அப்புறம் வரப்போகிற நாட்களில் ஹெல்த்தி ஃபேட்ஸ் தேவைன்னு அதை வாங்கிட்டு வர வழியில் அப்படியே நண்பர்களை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சிக்கன் அண்டு கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாத டயட் சாப்பிட்டு தூங்கிட்டேன்.